இப்போ நாம் மட்டன் சூப் செய்ய போகிறோம். நெஞ்செலும்பு ஈரல் 2 சேர்த்து சூப் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 20-25 சின்ன வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூனு, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 3 பட்டை, சின்ன சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள். ஈரலும் நெஞ்செலும்பு சேர்த்து இது இப்போ நான் 1/2 கிலோ இருக்கிறது. சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மூணு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுக்கோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிறிதளவு புதினாவும் சேர்த்துக்குவோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துப்போம். இந்த நெஞ்செலும்பு ஈரல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடிடலாம். இது மூடிட்டு ஒரு 5-6 விசில் வரட்டும்னு இறக்குனா நல்லா இருக்கும். அப்போ தான் எல்லாமே வெந்து இருக்கும். ஸ்டீம் வந்துடுச்சு. விசில் போடுறாங்க. ஆறு விசில் வந்துடுச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை அதில் தூவிடலாம். இந்த சூப்பு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தனியாகவும் நம்ம சூப் பவுலில் போட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும்.